வணக்கம் மாஸ்டர். அடுத்ததாக, நிறைய நபர்கள் தங்கள் உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து கொள்வதற்காக தங்களிடம் நேரடியாக ஆலோசனை பெற்று அதற்கான வழிகாட்டுதல்களை பின்பற்றி வராங்க. அதோடு நேரடியாக சந்திக்க முடியாத நபர்களுக்கு நம்ம இணைய வழியாகவும் ஆலோசனைகள் வழங்கி வர்றோம். இப்போது நேரடியாக வரும் நபர்களுக்கு நீங்கள் அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு பரிசீலனை செஞ்சு அதற்கான வழிமுறைகளை நீங்கள் வழங்கி வர்றீங்க. இணைய வழி அப்படின்ற பொழுது அவர்களுக்கான பரிசீலனைகள், ஆலோசனைகள் எவ்வாறு இருக்கும்? இந்த இரண்டிற்குமான வேறுபாடுகள் என்ன? வணக்கம் ஐயா. இந்த இணைய வழி ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல், பின்பற்றுதல், இந்த ஒரு செயல்முறை நம்ம துவங்கி ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்போ சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் நிறைய வெளிநாடு வாழ் நண்பர்கள், வர முடியாதவங்க, கொஞ்சம் தள்ளி வேறு ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த இணைய வழி ஆலோசனை அதாவது இதை நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம், இதில் நீங்கள் கேட்குறது இரண்டுக்கும் உண்டான வேறுபாடு என்ன, அதை முதல்ல சொல்லிடுறேன். வேறுபாடு என்பது, இப்போ நேரடியாக வர நபர்களை நம்ம எப்படி நேராக முகத்துக்கு முகம் பார்க்குறோம். முகம்தான் முதல்ல உடலோ இல்லை மனதையுமே வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புலன், விழி, கண். அதோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்ணங்கள், அந்த முகத்தோட தெளிச்சி, இதை வச்சு தான் நம்ம மரபுலேயே ஒரு வைத்தியரை போய் பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல முகத்துக்கு முகம் நேராக பார்த்துட்டு அதன் பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய நலக்குறைபாடுகளை, சீர்நிலைக்கேடுகளை அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அதன் பிறகு நாடி பார்ப்பாங்க. நாடி பார்த்துட்டு அதன் பிறகு அவர்களுக்கு உண்டான ஆலோசனைகளை கொடுத்து மருத்துவமோ செய்வாங்க. இதன் அடிப்படையில் இங்கே நம்ம செயல்படுத்துறது எப்படின்றது பார்த்தோம்னா, நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம். முதல்ல இந்த வர முடியாதவங்களுக்கு இந்த இணைய வழி ஆலோசனை என்ற ஒரு இதை நம்ம சொல்கிறோம். அதற்குண்டான படிவம், ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்புகிறோம். அதில் எல்லாமே கேட்கப்பட்டிருக்கும். அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் என்ன, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, எப்போ குளிக்கிறீங்க, தினமும் மலம் கழிக்கிறீங்களா, அதன் பிறகு உடல் இயக்கம், உடற்பயிற்சி ஏதாவது இருக்கா, காலை உணவு என்ன, மதிய உணவு என்ன, இரவு உணவு என்ன, இரவு எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க, வேறு பழக்கங்கள் ஏதாவது இருக்கா, காப்பி டீ குடிக்கிறீங்களா, இப்படி எவ்வளவோ அதில் கேள்விகளை ஒரு நேரடியாக உரையாடும் போது என்னென்ன நம்ம கேட்குறோமோ அந்த கேள்விகள் எல்லாமே அந்த படிவத்தில் மிக எளிமையாக வழங்கப்பட்டு அதை பூர்த்தி செய்து அவங்க அனுப்புகிறாங்க. அதன் பிறகு அந்த படிவத்தை நம்ம பார்த்துட்டு, அந்த படிவம் எனக்கு அனுப்பப்படுது. அதை நான் பார்த்துட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறோம், ஒரு வீடியோ கால், அதாவது நேரடியாக பார்க்கக்கூடிய வீடியோ காலில், ஒன்று ஜூம் மீட்டிங்லேயோ இல்லை வாட்ஸ்அப் கால்லையோ நம்ம அதை ஒரு நேரம், ஒரு நாள் அவர்களுக்கு கொடுத்து அந்த நேரத்தில் நேரடியாக வீடியோ காலில் பேசிட்டு, அந்த வீடியோ காலில் பேசுவதற்கு முன் அவர்களுக்கு நம்ம வழக்கமாக நேரடியாக வரவங்களுக்கு எப்படி அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சீர்நிலைக்கேடுகளை, நம்ம உள்ளுறுப்புகளோ, அவங்க என்ன விதமான ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எவ்வளவு ஃபைல்களை கொண்டு வந்தாலும் இந்த நம்ம மரபு வழிபட்ட ஒரு கோட்பாடுகளான வாதப்பித்த கபத்துக்குள்ளே அடங்கும். எதாக இருந்தாலுமே அடங்கும். நீங்கள் என்னென்னமோ புது புது பேராக வச்சுக்கலாம். என்ன பேர் வச்சாலும் இந்த 3க்குள்ளேயே அது அடங்கும். அதன்படி நம்ம பார்க்குறோம்.
அதன்படி பார்த்து அவங்களுடைய கால் பாதத்தில் தான் நம்ம பார்த்து அவர்களுக்குள்ள என்ன குறைபாடுகள் இருக்குது, அதாவது செரிமான சீர்கேடு, வயிற்றில் உண்ணக்கூடிய உணவிலிருந்து உறிஞ்சும் தன்மைகளுடைய குறைபாடு முதற்கொண்டு நம்மளால் கால் பாதத்தில் பார்க்க முடியும். அதே போல் ரத்தம் அடர்த்தியாக இருக்கா, அடர்த்தி தன்மையில் இருக்கா, சரியான நிலையில் இருக்கா, இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மை, காரத்தன்மை, அதன் பிறகு கல்லீரலுடைய வீக்கம், அதாவது ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க, அதை பார்க்குறோம். அப்போ அது சிறுநீரகத்தில் கல் இருக்கா, இல்லை சிறுநீரக பாதையில் கற்கள் இருக்கா, அதன் பிறகு பெண்களாக இருந்தால் கருப்பை எப்படி இருக்குது, ஒரு பக்கம் கருப்பையோட சுவர் பகுதி எண்டோமெட்ரிக் திக்னஸ் சொல்கிறாங்களா, அதை பார்க்குறோம். அப்புறம் நீர்க்கட்டிகள் எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். அதன் பிறகு கருப்பை கட்டிகள், ஃபைப்ராய்ட், அது இருக்கான்னு பார்க்குறோம். தொற்றுகள் இருக்கான்னு பார்க்குறோம். இப்படி, அதாவது அப்புறம் நுரையீரலில் சளிக்கோர்வை இருக்கா, தலையில் நீர்க்கோர்வை இருக்கா, கழுத்தில் பிரச்சனை இருக்கா, கணையம் எப்படி இருக்குது, சர்க்கரையில் இருக்கவங்களா இருந்தால் சர்க்கரை அதிகமாக இருக்கா, குறையாக இருக்கா, இல்லை சீர்நிலையில் இருக்கா, செரிமானம் எவ்வளோ சீர்கெட்டு இருக்குது, அப்புறம் கருப்பையில் தொற்றுகள் ஏதாவது இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம கால் பாதத்தை வெறும் கண்ணால் பார்த்தே நம்ம அவர்கள்ட்ட கேள்விகளாக கேட்கும்போது அவர்களுக்கு இருக்கிறத ஆமாம் ஆமான்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி எல்லா நலக்குறைபாடுகளையும் கால் பாதம் வழியாகவே நம்ம பார்த்து அதன் பிறகு தேவைப்படுறவங்களுக்கு நாடியும் பார்க்குறோம். நாடியும் பார்த்து அதன் பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய சீர்நிலைக்கேடுகள், அவருடைய வாழ்க்கை முறைகளில் எந்தெந்த இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு அதன் பிறகு இந்தந்த வழிகாட்டுதலை நம்ம வழங்குகிறோம் நேரடியாக வர்றவங்களுக்கு. இதே முறையில் தான் நம்ம இணைய வழியாக பண்ணும்போதும் அவர்களுக்கு அந்த கால் பாதங்களுடைய 8 விதமான புகைப்படங்களை எடுத்து அனுப்ப சொல்கிறோம். அடிப்பாதம், மேல் பாதம், வலது பக்கம், இடது பக்கம், இப்படி ஒவ்வொரு கோணத்துலேயும் புகைப்படங்கள் எடுத்து அனுப்ப சொல்லி நம்ம பார்த்துடுறோம். அதன் பிறகு நேரடி சந்திப்பாக இந்த வீடியோ காலில் பேசி அவர்களுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்குது, அதை இந்த கண்ணை பார்க்குறது நேரடியாக அதை பார்த்து அதன் பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய உடல் சீர்கேடுகளை கேட்டு அதன் பிறகு அவர்களுக்கு அந்த ஆலோசனைகளை வழங்கி அதன் பிறகு ஒரு சிறிய குழு ஒன்று நம்ம உருவாக்குறோம் வாட்ஸ்அப்பில். அதாவது அந்த உடல்நிலை சீர்கேடு உள்ள ஒரு மனிதர், அவங்களும் நான், பிறகு அதை கவனிக்கிறது நீங்கள் தானே, நீங்கள் சாரதா இவங்கெல்லாம் பார்க்குறீங்க. இவங்க எல்லாருமே ஒரு சின்ன குழுவாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன குழு, ஒரு 3 பேர், அதாவது நான், பொறுப்பாளர் ஒருவர், அந்த உடல்நிலை சீர்கேடு உள்ள ஒரு மனிதர், அவங்க, இந்த 3 பேர் இருக்க ஒரு சிறிய குழுவாக உருவாக்கப்பட்டு அதில் நம்ம அவர்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்களை ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன செய்யணுங்கிறது இன்றைக்கி நம்ம கொடுத்து அவங்கள வழிகாட்டுறோம். அதில் பயணிக்கும் போதே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் இல்லை சிறு சிறு சங்கடங்கள் ஏதாவது இருந்தால் கூட உடனே அவங்க அதுக்கு உண்டான கேள்விகளை கேட்டு அவங்க ஐயப்பாடு இல்லாமல் பயணிக்கிறாங்க. இது போல தான் நம்ம இதை வழி நடத்திட்டு இருக்கோம். இதில் எவ்வளவோ பேர் இதில் பயணித்து தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தாங்களே சீர்நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம ஆரா யோகா மையம் வழியாக வழங்குகிறோம். இது எவ்வளோ எளிமையாக இருக்குது. இதுதான் வேறுபாடு. நேரடியாக வர்றவங்களுக்கும் வேறுபாடே இல்லையே, என்ன ஒன்று தொட்டு பார்க்கல, அது ஒன்று தான் நேரடியாக வர்றவங்களுக்கும் இணைய வழியாக வர்றவங்களுக்கும் உண்டான வேறுபாடு. அவர்களுக்கு கைகளை பிடித்தோ கால்களை பிடித்தோ நம்ம அந்த உடலோட வெப்பம் இதெல்லாம் பார்க்குறதோ இதெல்லாம் தான் பண்ணலை. மற்றது எல்லாமே அதே முறை தான் செயலாக்கம் பண்ணுறோம். இதில் என்ன ஒன்றுன்னா, ஒரு சில பேருக்கு நேரடியாக செய்ய வேண்டியது தான், அதாவது எல்லாத்தையுமே செஞ்சிட முடியுமானா ஒரு சிலது அப்படிலாம் இல்லை. இப்போ முதுகு தண்டுவோட பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். L4 L5ல டிஸ்க் பல்ஜ் இருக்குது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இணைய வழியாக நம்ம
அதுலேயும் கொடுக்கலாம். அதில் எப்படி கொடுக்குறோம், உடற்பயிற்சிகளை கொடுக்குறோம், ஒரு சில போஸ்டர்களை கொடுக்குறோம். இதை நீங்களே பண்ணுங்க, பண்ணால் அது சரியாயிடும். ஒரு சில பேருக்கு இந்த பெல்விஸ், அதாவது இடுப்பு பகுதி, பெல்விஸ் ரீஜியன் அலைன்மெண்ட்டு மாறி போயிருக்கும். அதாவது பெட்டில் படுத்து தூங்குறது, மெத்து மெத்துன்னு செருப்புகளை போடுறது, அப்புறம் எங்கே பார்த்தாலும் குஷன் சீட்லேயே உட்கார்றது. இப்படி உட்காரவங்களுக்குலாம் இந்த இடுப்பு பகுதியோடைய சமநிலை சீர்கெட்டிருக்கும். இதில் தான் சமநிலைன்னு ஒன்று வரும். அது ரெண்டும் இணையாக இருக்கணும். இணையாக இல்லாமல் ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் இறங்கிருக்கு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய மனிதர்களில் 90 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் வாழ்க்கை முறை அப்படி இருக்குது. என்ன வாழ்க்கை முறை? ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கிற படுக்கைகளில் படுக்கிறது, ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்க செருப்புகளை அணியிறது, இதெல்லாம் நம்ம மரபுலே கிடையாது. அந்த காலத்து ராஜாக்கள் ராணிக்கள்லாம் படுத்தது கற்களில் படுத்தாங்க, கல்லில் படுத்தாங்க. படுக்கை அறையில் கற்கள் தான் இருந்தது. அவங்க உட்காந்து பேசினதெல்லாம் திண்ணைகளும் எல்லாமே கடினமான இருக்கைகளாக இருந்துச்சு. இன்னைக்கு திரும்ப பக்கமெல்லாம் மெத்து மெத்துன்னு இருக்கைகளை வச்சு உக்காந்துக்கிட்டு இடுப்பு பகுதியே மாறி போகுது எல்லாரும். இந்த மாறி போகிறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பெண்களுக்கு இந்த அதாவது சுகப்பிரசவம், அதாவது நார்மல் டெலிவரி ஆன பெண்களுக்கெல்லாம் கர்ப்பப்பை இறக்கம் வந்துடும். சிசேரியன் பண்ணவங்களுக்கு வராது. ஏன்னா அதை தான் தூக்கி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து தச்சிடுறாங்களே, அதனால அது வராது. இவர்களுக்கெல்லாம் அந்த தொந்தரவும், அந்த சிறுநீரகம் வந்து அடக்க முடியாத ஒரு நிலை, வந்த உடனே வேகமாக ஓடி போய் பாத்ரூமுக்கு போகிற மாதிரியான ஒரு நிலை அது வரும். அப்புறம் தும்முனா இருமுனா சிரிச்சாங்கன்னா சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் பெண்களுக்கு ஏற்படுது. ஆண்களுக்கு இந்த விந்துப்பை ப்ராஸ்டேட் என்லார்ஜ் அது நடக்குது. இது எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் அந்த இடுப்பு பகுதி, முதுகு தண்டுவடம், இதெல்லாம் வந்து இணையாக உறுதியாக ஒரு நேர்கோட்டில் இல்லாததுனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள். அதே போல் பெண்களுக்கு மாதவிடாய் ஆச்சுன்னா நிற்காது, தொடர்ந்து 1 மாதம்லாம் ஆகிட்டே இருக்கும். அவர்களுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் சரியாக மூடாது. ஏன்? இடுப்பு பகுதியோடைய சமநிலை சீர்கெட்டிருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம உடற்பயிற்சி மூலியமாக, யோக பயிற்சி மூலியமாகவே அதை சீர்படுத்தி கொள்ள முடியும். யோக பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும் போதே அது ஒரு சமநிலைக்கு வரும். இப்படி முடியாது, ரொம்ப தொந்தரவுக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு நம்ம நேரடியாக தான் வர சொல்லி முதுகு தண்டுவட சீரமைப்பு என்ற ஒரு முறை, நம்ம பாரம்பரிய முறை தான், அதை நம்ம கொடுத்து அவங்களுக்கு சீர் செய்து விடுறோம். இந்த முதல்ல ஏன் வந்தது, எனக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள கேட்கணும். ஏன், எதனால் இது ஏற்பட்டது எனக்கு என்ற கேள்வி அவங்களுக்குள்ள வந்ததுனாவே அவர்களுக்குள்ள இந்த தீர்வுக்குண்டான வழிகாட்டுதலும் உள்ளிருந்தே வரும். சிந்தனை அவர்களை நெறிப்படுத்தும், வழிபடுத்தும். அந்த கேள்வியை கேட்குறதே இல்லை. தனக்கு வந்தது ஏதோ ஒரு பெரிய இதாக கற்பனைக்குள்ளே போய் அதன் பிறகு அதை வலைத்தளங்களை தேடியும் மற்றவங்கள்ட்டெல்லாம் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் புலம்பி ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஆலோசனை கேட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் ஏதாவது எதை செய்யணும்னு சொல்கிறாங்களா, அச்சுறுத்தல்கள் தான் இங்கே சுற்றி எல்லாருக்குள்ளேயும் சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் நிறையா நம்மளை சுற்றி இருக்காங்க. எப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி ஒரு ஆறுதலாக இது ஒன்றும் இல்லை, ஒரு சில விஷயங்களை பார்த்து பண்ணு சரியாயிடும், இப்படி ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்கே மிக குறைவு. ஏனென்றால் தன்மேல் யாருக்கும் நம்பிக்கை இல்லை, தன்மேலே யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கிற மனிதர்கள் இருக்கிறதுனால எதை கண்டாலும் பயம், எதை கண்டாலும் அச்சம், ஒரு நம்பகத்தன்மையே இல்லாமல் இவரை போய் பார்க்குறேன், அவரை போய் பார்க்குறேன், இந்த மருத்துவரை பார்த்தேன், அங்கே பார்த்தேன், எதுவுமே சரியாகலை. நீ முதல்ல ஒன்றை நீ சரி பண்ணிக்கிட்டியா? அதுதான் உன்னுடைய வாழ்வியல் ஒழுங்குகளை நீ சரி பண்ணியா? நீ செய்த தவறுகளை நீ திருத்தி கொண்டாயா? அதுதான் இங்கே முக்கியம். நம்ம அதை தானே வழங்குகிறோம். ஆராயோக மையத்தில் என்ன வழங்கப்படுது? முதல்ல நீ திருந்து, அப்புறம் உன்னை திருத்திக்கொள், அது தானே சரியாகிவிடும்ன்றது தான் இங்கே கோட்பாடே. அதை செய்யாமல் ஏதோ என்கிட்ட இங்கே நாடி வந்து நான் தொட்டா குணமாகும், நான் கை வச்சா சரியாகும், இதை சாப்பிட்டா சரியாகும், அதை எந்த கொம்பனாலையும் யாரையும் சரி பண்ண முடியாது. அவர்களே அவர்களை சரி செய்து கொண்டால் ஒழிய முழுமையான நலம் ஏற்படாது. அந்த வழிகாட்டுதல் தான் இங்கே ஆராயோகா மையத்தோடைய வழிகாட்டுதலே. முதல்ல நீ காலையில் எழுந்துரு, அதிகாலையில் கண்வழி, குளிர்ந்த நீரில் குளி,
ஐம்பூதங்களோடு இணை, உடற்பயிற்சி செய், உணவு முறைகளை ஒழுங்கு பண்ணு, மன ஒழுங்கையும் சீர்படுத்தி. இதுக்கு மேல் இந்த உடம்பு எதை கேட்குது? விலை மதிக்க முடியாத மருந்துகளையும் தன்னுடைய கட்டணத்தை அதிகமாக வாங்கக்கூடிய மருத்துவர்களையும் சிறப்பு மருத்துவர்களையுமா இந்த உடம்பு கேட்குது? அவர்கள்ட்டெல்லாம் போய் எதையாவது குணப்படுத்திக்கிறீங்களா நீங்கள்? இப்படி சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களை தேடி தேடி அனுமதி வாங்கி காத்திருந்து அவர்கள் கொடுக்க மாத்திரைகளை ஏதோ பாம்பு தவளையை முழுங்குற மாதிரி முழுங்கிட்டே இருக்கீங்களே வாழ்நாள் முழுவதும். ஏதாவது ஒன்று சரியாகுதா, குணமாகுதா உங்களுக்கு? ஒரு விட்டமின் மாத்திரையை போட்டால் கூட அதுக்கு பக்க விளைவுகள் உண்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் பல வருடங்களாக எப்படி ஒரு மனசாட்சியே இல்லாமல் உங்கள் உடலுக்கே ஒரு ரசாயனத்தை எப்படி வருடக்கணக்காக உங்களால் கொடுக்க முடியுதுன்றது தான் பெரிய கேள்வியாக இருக்கு. இதுக்கெல்லாம் தைரியம் இருக்குது. உடல் கெடும், சிறுநீரகம் சீர்கெடும், இரத்தம் சீர்கெடும் என்பது எல்லாம் தெரிந்தும் துணிஞ்சு இந்த மாத்திரை மருந்துகளை பல வருடங்களாக, பல ஆண்டுகளாக தொடர்ந்து போடுறது, அதுக்கு துணிவு இருக்குது. ஆனால் இந்த நலக்குறைபாடு ஏன் எனக்கு ஏற்பட்டதுன்ற கேள்வியை தனக்குள்ளேயே கேட்டு அதை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரமாட்டேங்குது. இது என்ன ஒரு நிலை? இப்போ உள்ள மனித கூட்டம் இப்படி தான் இருக்கு. இங்கே நானும் என்னை தேடி வர்றவங்களுக்கு இதை சாப்பிடுங்க, இந்த கஷாயத்தை வச்சு குடிங்க, நானும் மாத்திரை மருந்து கொடுக்க ஆரம்பித்தோம்னா இங்கே எனக்கு வருமானம் பல கோடிகளில் நானும் புரளலாம். அந்த பாவம் எனக்கு வேண்டாம். அந்த செயலை நான் செய்வதும் இல்லை. அது இறை செயலும் அல்ல. பிற உயிர்கள்லாம் தனக்கு வரக்கூடிய நலக்குறைபாடுகளை தானே தானே சரி பண்ணிக்குது. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய், அந்த நாய் ஒரு நாள் எதுவுமே சாப்பிடாது. நீங்கள் ஒரு நாட்டு நாயை வளர்த்திங்கன்னா அதுக்கு தெரியும். அது வீட்டை விட்டு வெளியில் போகும். போய் புல் நுனிகளை கடித்து விழுங்கிட்டு கக்கி வாந்தி எடுத்து அன்னைக்கு முழுவதும் நீங்கள் என்ன பிரியாணி சாப்பாடு போட்டாலும் சாப்பிடாது. ஒரு நாள் முழுவதும் அது விரதம் இருந்து தன்னை சீர்படுத்தி கொள்ளும். அது 5 அறிவு தானே, அந்த அறிவு கூட இல்லையே. காய்ச்சல் வரும்போது லூஸ் மோஷன் ஆகுது, கழிவு போயிட்டே இருக்கு, வாந்தி வருதுன்னாலும் சாப்பிடாம இருக்கணுன்ற அறிவு கூடவா வராது? அன்னைக்கும் எதையாவது கொஞ்ச நேரத்தில் பசிக்குதுன்னு சொல்லி பிரெட்டையும் பாலையும் சாப்பிட்றதும் கஞ்சி வச்சு குடிக்கணும். 3 நாட்கள் பட்னியாக இருங்களேன். அதை விட ராஜ வைத்தியம் வேற என்ன இருக்கு? அதைத்தானே நம்ம சொல்கிறோம். இணைய வழியாக வழிகாட்டும் போது ராஜ வைத்தியம் என்ன? விரத முறைகள் தானே. என்ன நலக்குறைபாடு இருந்தாலும் என்னையெல்லாம் நேராக சந்திக்காமல் எத்தனையோ பேர், எவ்வளோ பேர் பல நாடுகளில் இருந்தும் எதுக்காக? குழந்தையின்மைக்காக, குழந்தை பிறப்பு தள்ளி போவதற்காக ஆலோசனை பெற்றவங்களும் இணைய வழியாக நம்ம கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலை பின்பற்றி 2 குழந்தைங்களாம் பெற்றுக்கலையா? ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, துபாய், அமெரிக்கா, இங்கே இருந்தெல்லாம் எத்தனை பேர். இதெல்லாம் நான் விளம்பரப்படுத்திக்கிறதோ வெளிக்காட்டுவதோ இல்லை. ஏன்? நம்ம ஒன்றும் பண்ணலை. நான் ஒன்றுமே கொடுக்கலையே. ஏதாவது என்கிட்ட லேகியம் கொடுத்தேனா? ஏதாவது லேகியத்தை சாப்பிடுங்க உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு கொடுத்தேனா? அப்படி ஏதாவது கொடுத்துருந்தா என்கிட்ட இந்த லேகியம் கிடைக்கும், என்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லி நான் விளம்பரப்படுத்திக்கலாம். பல லட்சங்களையும் கோடிகளையும் நான் பரவலாம். அது மனித செயலே அல்லையே, அல்ல. இப்படி செய்தால் அவர்களுக்கு அவர்கள் மேல் உள்ள நம்பிக்கையே போயிடும். ஏதோ இங்கே ஒரு அதிசயம் நடக்குது, ஒரு லேகியத்தை சாப்பிட்டா நம்ம குழந்தை பிறந்துடும், இப்படி தானே பல பேர் பல ஊர்களில் தேடி சுற்றுறாங்க. இப்படி சந்திக்காமவே குணமானவர்களும் குழந்தை பெற்றவர்களையும் நம்ம ஏன் வெளிப்படுத்தலை, விளம்பரப்படுத்தலை? இது என்னோட செயல் அல்ல, நம்ம செய்கிற செயலே இல்லை. அவர்களை சீர்படுத்தி கொண்டு அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளிப்படும் போது அந்த இயல்பாக அது நடக்குது. இதில் நான் செஞ்சேன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் செய்தேன்னு சொன்னால் அது என்ன சொல்கிறது? இறை நம்மளை பார்த்து சிரிக்கும். இறைவன் மனிதர்களை பார்த்து ஒரு 3 முறை சிரிப்பார் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சிரிப்பாரா?
அதுபோல் இடம் சொந்தமாக பல 1000 ஏக்கர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இது என்னோட இடம், இந்த ஊரே என்னோடதுன்னு சொல்லும் போதும் சிரிப்பாராம். அதாவது பூமி படைப்புக்கு சொந்தம், அதில் உள்ள நிலங்களும் இறைவனுக்கு சொந்தம். உங்களுடைய பத்திரங்களில் பெயர்கள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இறந்த உடனே இன்னொருத்தர், அவர் போன உடனே இன்னொருத்தர், பத்திரங்களில் பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு, அவ்வளோதானே தவிர அந்த செல்வம் இறைவனோட செல்வம். அது மடலு செல்வங்களும் இறை வழங்குறது தான். இதில் இது என்னோட இடம்னு சொல்லிக்கிறதும் இது என்னோடது அப்படின்னு சொல்லிக்கிறதும் வேடிக்கை. எல்லாமே இறை செயல்தான். நாம் இயக்க வைக்கப்படுகிறோம், நாம் இயங்குவதில்லை, இயக்கப்படுகிறோம் என்பதை ஒரு மனிதர் ஆழமாக எப்போ புரிஞ்சுக்கிறாரோ அவருக்கு வாழ்க்கையில் ஒரு நிறைவும் மகிழ்ச்சியும் எப்பவுமே இருக்கும். நாம் இயங்கவில்லை, இயக்கப்படுகிறோம். ஒரு பேராற்றலால் இந்த அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு விண்கல் முதல் நட்சத்திரங்களிலிருந்து ஒரு நுண்ணுயிரி முதல் அணுவை விட மிகச்சிறிய மீன் சிறு துகள் வரை அனைத்துமே பேராற்றலால் இயக்கப்படுபவன. இங்கு தனிப்பட்ட இயக்கம் என்று ஏதுமில்லை. நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், என் முயற்சியால், என்னுடைய கடின உழைப்பால். அந்த கடின உழைப்பால், கடின முயற்சியால் என்ற வார்த்தைகளுக்கு முன் உங்களுக்கு மனதில் எழும் சிந்தனைகள் இறை வழங்குவது, சிவத்திலிருந்து வருவது. அதை புரிந்து கொண்ட நபர்களுக்கு வாழ்க்கையில் என்றுமே துன்பம் இல்லை, என்றுமே இன்பமும் நிறைவும் தான் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம இந்த வழிகாட்டுதல்களை எப்படி வழங்குகிறோம்? ஐம்பூத கொள்கைகள், ஐம்பூத கோட்பாடுகள் வழியாக வழங்குகிறோம். அதில் ஐம்பூத கோட்பாடுகள், ஐம்பூதங்கள் என்ன? ஐம்பூதங்களில் முதல் பூதம் ஆகாயம், இரண்டாவது பூதம் காற்று, மூன்றாவது பூதம் வெப்பம், நான்காவது பூதம் நீர், ஐந்தாவது பூதம் நிலம். இந்த கோட்பாடின் வரிசைப்படி முதல் பூதமான ஆகாயம் என்பது நம்ம உடல்ல என்னவா இருக்கு? மனம் அப்படின்ற ஒன்றா இருக்கு. அந்த மனதிற்கு என்ன கொடுக்குறோம்? மனதை சீர்நிலை வைத்துக்கொள்ள ஆத்ம சுத்தி, துருவதவம், ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் வாழ்த்தக்கூடியதும், அந்த துருவதவத்தை உணர்ந்து செய்வதும். உணர்வுகளில் ஆத்ம சுத்தியை விட ஒரு பொக்கிஷம் இந்த பிறவியில் யாருக்கும் வாய்க்கப்பெறாது. அவரவர்கள் உயர்ந்த சிந்தனைக்கு மேம்படுத்துவது அந்த ஆத்ம சுத்தி. மன ஒழுங்கு முதல் கோட்பாடான ஆகாயம். இரண்டாவது பூதம் என்ன? காற்று. இந்த காற்று உடலில் என்னவா செயல்படுது? வாதமாக செயல்படுது. காற்று, மூச்சு காற்று, வாதக்காற்று. இந்த வாதம் மிகுதி தான் இன்னைக்கு உள்ள மனிதர்களுக்கு மிக அதிகமாக இருக்கு, வாத மிகுதி. இதை சீர்படுத்த நம்ம என்ன கொடுக்குறோம்? உடல் கழிவு நீக்கம். உடலில் உள்ள குடல் கழிவு நீக்கத்தை வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எப்படி செய்வது என்ற முறைகளை வழி நடத்துகிறோம். இரண்டாவது பூதம். மூன்றாவது பூதம் என்ன? வெப்பம். இந்த வெப்பத்துக்கு என்ன சொல்கிறோம்? ஐம்பூதங்களோட சூரியன் மேலே படும்படி இருங்க. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் சூரியன் மேலே படுறதே இல்லை, அப்படிதான் வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அப்போ அந்த வெப்பம் என்ற ஆற்றல் ஒன்று உடல் இயக்கம் மூலியமாக கிடைக்கும். அதாவது உடற்பயிற்சி, யோக பயிற்சி, உடற்பயிற்சி. உடல் இயக்கமே இன்னைக்கு குறைவு. இன்னைக்கு வாழ்க்கை முறையில் உடல் இயக்கம் மிக குறைவு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மிக மிக குறைவு. அதை நம்ம கட்டாயமாக வலியுறுத்தி இதில் பின்பற்ற சொல்கிறோம். நான்காவது பூதமான நீர். நீர் என்பது என்ன? வாழ்வியல் முறைகள். நீர் என்பது வாழ்வியல் முறைகள். எப்போ நீங்கள் எல்லா நாகரிகத்தையும் படிச்சிருப்பீங்களே வரலாறுல, எல்லா நாகரிகங்களும் எங்கே தோன்றியது? நதிக்கரைகளில் தான் தோன்றியது. அப்போ நீர் தான் ஆதாரம் என்னும்போது அந்த நீர் என்ற ஒரு முறையில் வாழ்வியல் ஒழுங்குகளை நம்ம வடிவமைச்சு கொடுக்குறோம், பின்பற்ற சொல்கிறோம். அந்த அதிகாலை எழுவது, குளிர்ந்த நீரில் குளிப்பது, மாலையும் ஒரு வேளை குளிப்பது, 2 வேளை குளியல் பண்ண சொல்கிறோம். அதன் பிறகு இந்த வாழ்வியல் ஒழுங்குகள் எல்லாத்தையுமே அதில் நம்ம கடைப்பிடிக்க சொல்கிறோம். ஐந்தாவது பூதமான நிலம். நிலம் என்பது என்ன? உடல். இந்த உடலை எப்படி பேணுவது? அந்த உடலை உணர்ந்து அதனோட செயல்படக்கூடிய வழிகாட்டுதல்களையும் நம்ம வழங்குறோம்.
இது இதை இது போதுமே இந்த உடலுக்கு, இதை விட வேற என்ன வேணும்? நான் சொன்னது எல்லாமே நீங்கள் பல கோடி கொடுத்தாலும் எந்த மருத்துவமனையிலையோ எந்த கடைகள்லையோ மருந்துகங்கள்லையோ கிடைக்காது. ஆனால் இலவசம். ஆனால் இலவசம். இதை எடுத்து செய்து கொள்ளக்கூடியதை அறியாமை என்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. மனிதர்களுக்கு அறியாமை என்றதே ஒரு என்ன சொல்லுது, தப்பிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக தான் நான் நினைக்கிறேன். இந்த அறியாமை செய்கிறது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. எல்லா உயிர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லா உயிர்களுக்கும் தன்னை சரியாக இயல்பில் வாழ்கிறது. ஏன் மனிதர்களுக்கு தெரியலன்னா, இயல்பை தொலைச்சிட்டிங்க. இயல்புலேருந்து நிறைய விலகி போயிட்டீங்க. இயல்பை தொலைத்ததனால் நான் இவ்வளோ சொல்கிறேனே, நான் என்ன மருத்துவனா? நான் என்ன பெரிய டாக்டரா? எனக்கு எந்த மருத்துவமும் தெரியாது. நான் மருத்துவனே அல்ல. உடலை பற்றியான ஒரு புரிதல். அந்த புரிதல் எப்படி வரும்? யாருக்கும் கீழ்ப்படியாமல், அட்டவணைக்குள் சிக்காமல், பதிவுகளில் வாழ்க்கையை வாழாமல், தலையில் 2 கொம்பு வச்சுக்காமல், நான் தான் என்ற அகம்பாவம் ஆணவம் இல்லாமல், எந்த அடையாளங்களையும் தூக்கி சுமக்காமல், ஒரு நீரின் மேல் மிதக்கக்கூடிய இலை போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, அனைத்தையும் வழிகாட்டக்கூடிய, அனைத்தையும் உங்களுக்கு விரித்து காட்டும் அந்த படைப்பு. இதை உணர்ந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ பெரிய முயற்சியோ பயிற்சியோ எதுவுமே தேவையில்லையே. ஒரு இறைவன் படைத்ததானே நாம் எல்லாருமே, இறைவனோட பிள்ளைகள் தானே நாம். அவரை அந்த இறைவையை உணரவோ புரிந்து கொள்ளவோ அவர் ஏதாவது சோதனைகளும் இதுவுமா நமக்கு வைப்பாரு? வாரி அணைக்க காத்திருக்கிறார் 2 கைகளையும் விரித்து. ஓடி போய் கட்டி அணைக்க நாம் தான் இங்கே தயாராக இல்லை. நாம் இங்கே நிறைய அதை முடிச்சுட்டு வரேன்னு வாழ்க்கை முழுவதும் ஓடிட்டே இருக்கும். பொருள் தேடல், பொருள் 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 தேவைதான். ஆனால் அதுவே வாழ்க்கை இல்லையே. அருள் தான் இங்கே வாழ்க்கை. பொருள் கண்டிப்பாக தேவை. பொருள் இல்லாத வாழ்க்கை இல்லை அப்படின்றது போல. ஆனால் அதிலேயே சிக்கிக்கிட்டு நோக்கங்களை அதிகப்படுத்தி கொண்டு, ஆசைகளையும் நோக்கங்களை மிகுதியாக்கி கொண்டு, ஒவ்வொருத்தருக்கும் அடையாளங்களை சுமந்து கொண்டு, அகந்தை, பெருமை, பொறாமை, இச்சை, இருமாப்பு, சலிப்பு, வெறுப்பு, கோபம், பொருந்தாத குணங்களில் வாழ்கிறவங்களுக்கு இந்த உணர்த்தல்கள் எழாது. அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா, அகத்தூண்டல் புறத்தூண்டல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அகத்தூண்டல் என்பது உள்ளிருந்து எழுவது. அது இந்த அகத்தூண்டல் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளை பாருங்கள். கூட்டமாக பறந்து போகிற பறவைகளில் ஒரு பறவை மட்டும் முன்னர் வழி அமைக்கும். ஒரு பறவை மட்டும் முன்பக்கம் முதல் பறவையாக பறந்து போகும். அதை தொடர்ந்து பின்னாடி அத்தனை பறவைகளும் போகும். அதே போல் எறும்பு கூட்டத்தில் பாருங்கள், ஒரு எறும்பு பாதை அமைக்கும், மற்ற எறும்புகள் பின்தொடர்ந்து வரும். ஆட்டு மந்தைகளில் ஒரு ஆடு முன்னே செல்லும், மற்ற ஆடுகள்லாம் பின்தொடர்ந்து செல்லும். இந்த முதல் செல்லக்கூடிய அந்த உயிரினத்திற்கு உண்டான சிந்தனை எங்கிருந்து வழங்கப்படுகிறது? அதை வழி நடத்துவது எந்த ஒரு சிந்தனை? அதை எந்த தைரியத்தில் அது வழி அமைக்குது? இத்தனை பறவைகள் நம்மளை பின்தொடர்ந்து வருதே, நம்ம போகிற பாதை சரியா என்ற ஒரு சிறு சந்தேகம் கூட அதுக்கு எழாது. அப்போ இந்த சிந்தனை அவற்றுக்கு எங்கிருந்து வழங்கப்படுது? அதுதான் இறை சிந்தனை. சிந்தனை என்பது படைப்பின் மூலத்திலிருந்து உணர்த்தப்படுவது. இந்த உணர்த்தல் அந்த பறவைக்கு எங்கிருந்து வழங்கப்படுது? இந்த சிந்தனையை பெறுவதற்கு அது ஏதாவது தவம் இருந்துச்சா? விரதம் இருந்துச்சா? இல்லை ஏதாவது நெருப்பு மிதிச்சுதா? இல்லை முள்படுக்கையில் படுத்து இருந்துச்சா? எந்த முயற்சியுமே இல்லையே. இயல்பாக அது இருக்குது. அந்த பறவைக்கு ஏதாவது அடையாளங்கள் இருக்கா? நான் இப்படிப்பட்ட ஒரு பறவை, என்னுடைய சிறகுகள் அழகானது, நான் வலிமையானவன், நான் இவ்வளோ தூரம்லாம் என்னால் பறக்க முடியும்
நான் எப்படிப்பட்டவன், நான் அப்படி அப்படின்னு தன்னை பற்றியான ஒரு சிறு ஒரு தான் என்ற அகந்தை இல்லாத ஒரு நிலை. ஒரு எறும்புக்கும் அதான், ஒரு ஆட்டிற்கும் அதான், ஒரு யானை கூட்டத்தில் உள்ள வழிநடத்தி செல்லக்கூடிய யானைக்கும் அதான், மான் கூட்டத்தில் வழிநடத்தக்கூடிய முதல் மானுக்கும் அதான். எந்த அடையாளமுமே இல்லாமல் இயல்பில் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களுக்கு இறையின் மூலத்திலிருந்து வழிநாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது. அதே போலதான நாமும் இறையினுடைய பிள்ளைகள். இந்த சிந்தனை மேம்பட நீங்கள் உங்கள் அடையாளங்களை தொலைத்துவிட்டு வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்வாக நிறைவாக நிறைவு வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு பறவை நிறைவாக தான் வாழும், ஒரு யானை நிறைவாக தான் வாழும், ஒரு நாய் நிறைவாக தான் வாழும். எல்லாமே நிறைவுத்தன்மையில் தான் வாழும். அவைகளுக்கு ஏதாவது கவலைகள் இருக்கா? கடந்த காலத்தை பற்றி கவலையோ எதிர்காலை பற்றி பயமோ ஏதாவது இருக்கா? திட்டமிடல் எல்லா உயிர்களுக்கும். நீங்க சொல்லலாம் உடனே அதெல்லாம் திட்டமிடாது. யார் சொன்னது திட்டமிடாது? ஒரு மரம் அடுத்து வரக்கூடிய பருவ காலத்திற்கு ஏற்றபடி திட்டமிடல்ல தன்னுடைய பூக்களை பூக்கும், எண்ணிக்கைகளை குறைக்கும், அதிகப்படுத்தும். ஒரு மரம் கூட. ஒரு ஆற்றின் கரையோரம் வாழக்கூடிய தவளைகள், பாம்புகள், ஓணான்கள் எல்லாமே திட்டமிடும். அடுத்து வர மழைக்காலங்களுக்கு ஏற்றபடி தன்னுடைய இருப்பிடங்களை. ஒரு எறும்பு பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்றபடி உணவு சேமிப்புகளை கொண்டு போய் சேமிக்கும். திட்டமிடல் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. அது படைப்பின் இயல்பு. ஆனால் நீங்கள் திட்டமிடலையா உங்களுக்கு அச்சங்களும் கவலைகளும் வருது? அதீத பற்று, அதீத ஒப்பீடு, பெருமை, பொறாமையில தான் உங்களுக்கு. ரொம்ப தாழ்ந்து போயிடுவோமோ, அவங்கள விட குறைவாயிடுவோமோ, அவங்கள போல வசதி ஆகணும், அவங்கள போல ஆயிடக்கூடாது, இப்படியான ஒப்பீடுகள் தானே இங்கே அதிகம் மனிதர்களுக்கு. இதில் தானே வாழ்க்கையே வீணாக போகுது. சிறந்த பள்ளியில் சேர்த்துட்டோம் பிள்ளைங்களை, பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், அதுக்காண்டி சொந்த வீடே விட்டுட்டு நாங்கள் வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் பெருமையா? எவ்வளோ ஈடான நிலையில் பறவைகள் இடம்பெயரும். எதற்கு? பருவ காலத்துக்கு ஏற்றபடி கடல் கடந்து வந்து தன்னுடைய நிலைக்கு ஏற்றபடியான இடத்துல தங்கி முட்டைகள் பொரித்து குஞ்சுகள் பொரித்து திரும்பவும் குஞ்சுகளோட புறப்பட்ட இடத்துக்கே போய் சேர்ந்து அங்கே வாழும். இப்படி இருக்கிற மனிதர்களுக்கு சிந்தனை எங்கிருந்து வரும்? கீழ்ப்படிதல். பள்ளியில் படிக்கும் போதிலிருந்தே உங்களை கீழ்ப்படிதல்லையே பழகி 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 தன்னைத்தானே தாழ்த்தி கொள்றது. ஒரு கடிதம் எழுதுறீங்களே, இப்போதான் கடிதம் இல்லை, எல்லாமே இமெயில். அதில் கூட தமிழில் எழுதுனீங்கன்னா வார்த்தைகள் இருக்கும். தங்களின் கீழ்ப்படிதல் உள்ள, தங்களின் தாழ்மை உள்ள. இது எதுக்கு? இப்படி இறங்கி போனாதான் இந்த வேலை நடக்கும்ன்றது தங்களையே தங்கள் தாழ்த்திக்கிறது. இது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் உள்ள நபர்களுக்கு சிந்தனை மேம்படாது. இன்னைக்கு நீங்க வளர்க்குற பிள்ளைங்களும் அப்படிதானே வளர்க்குறீங்க. இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சிந்தனை மேம்படாது. அவர்களுக்கு தன் உடலை பற்றியான புரிதலும் இருக்காது. இவர்கள்தான் மருத்துவத்தையும் சிறப்பு மருத்துவர்களையும் மருந்துகளையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, இன்னொருத்தர் போய் பார்க்கலாம். எத்தனை பேரை தன்னை தான் மாற்றிக்கொள்வதே இல்லை. இப்படிப்பட்டவர்களை குணப்படுத்தவும் முடியாது. இவர்கள் குணமாகவே மாட்டாங்க. இதுல இருந்து ஒவ்வொருத்தரும் இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நிலையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. புரிதல், உணர்தல் என்பதுதான் வாழ்க்கையில் நமக்கு வழங்கப்பட்ட வரம். அறிதல் இங்கே நிறைய இருக்குது, குப்பையாக இருக்குது. அறிதலுக்கு ஆட்பட்டு இங்கே கிடக்கிறது தான் இன்றைக்கி நிறைய மனிதர்கள். இது ஒரு பெரிய நோய். இதுதான் நோய். அறிதல் அறிதல். நீங்கள் வலைத்தளங்கள் நீங்கள் அதுலேயும் போய் தேடி 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 நீங்கள் எங்கேயாவது நிம்மதியாக இருக்கீங்களா? அறிதல். உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா உடனே பரிசோதனை, ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அறிதல். அந்த அறிதல்லையும் உங்களுக்கு ஒரு திருப்தி வருதா? அதை அடுத்தடுத்த ஆலோசனைகள்.
எந்த ஆலோசனைக்கு முதல் மருத்துவர்கிட்ட போகிற ஆலோசனை அந்த மருத்துவர் உங்களுக்கு அளவில்லாத அச்சத்தை கொடுத்தால் அவர்கிட்ட தான் நீங்கள் அடிமையாக இருப்பீங்க. அவர் உங்கள் மேல் உள்ள நம்பிக்கையை அழித்து அவர் மேல் உங்களுக்கு நம்பிக்கைகளை விதைப்பார். அதற்கு என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட அச்சுறுத்தலை கொடுக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. இது உயிருக்கே ஆபத்து, இது உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டா போதும். நீங்கள் அடுத்தது பணம் புரட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பீங்க. இல்லை காப்பீடு திட்டம் தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. இது எதனால் வந்தது, ஏன் வந்தது, இதை நம்மளே நம்ம சரி பண்ணிக்க முடியாதா, இதுக்கு இயற்கையிலே தீர்வு இல்லையா என்ற யோசனைக்கே உங்களுடைய சிந்தனை போகாது. ஏனால் உங்களுக்கு அச்சுறுத்தல் வழங்கப்பட்டு விட்டது, நீங்களுக்கு அதற்கு அடிமையாவீர்கள். அந்த பரிசோதனைகளை தூக்கி கொண்டு பணம் இல்லைன்னா அடுத்த 2வது ஆலோசனை யாரையாவது பார்ப்பீங்க. அவர் என்ன சொல்லுவார்? இது அவ்வளோ பெரிய தொந்தரவு இல்லை, மருந்துகளே குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுலேயும் உங்களுக்கு நிறைவு வராது. அப்புறம் 3வது நபராக என்னை போன்ற நபர்களை சந்திப்பீங்க. நான் என்ன சொல்லுவேன்? இது ஒன்றுமே இல்லை, வாழ்வியல் ஒழுங்குகளையும் உணவு ஒழுங்குகளையும் கடைப்பிடிச்சு மனதையும் சீர்படுத்திக்கிட்டிங்கன்னா இது தன்னால் ரொம்ப சுலபமாக குணமாகிடும். இதுக்கு ஒரு கால அளவு உண்டு, இதில் ஒழுங்குகளில் நீங்கள் பயணிங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு எங்கே நீங்கள் அடிமையாக போய் சிக்குவீங்க? உங்களுக்கு விரிக்கப்பட்ட முதல் வலை தான் உங்களுக்கு அந்த பாதுகாப்பு அப்படின்ற ஒன்று உங்களுக்கு சொல்லப்பட்டது இல்லையா? பாதுகாப்பு, அச்சுறுத்தல், இந்த 2 வார்த்தை போதும். இங்கு ஆராயோக மையத்தின் மூலியமாக இது 2மே வழங்கப்படாது. ஏன்னா மருத்துவம் என்பது பொய் சொல்லக்கூடாது. தன்னை நாடி வந்தவர்களிடம் பொய் சொல்லவே கூடாது. அது எந்த ஒரு உயிரின பிறப்பும் செய்யாத ஒரு இழிவான செயல். அது பொய் சொல்லக்கூடாது, அச்சுறுத்தல் பண்ணக்கூடாது, அச்சுறுத்தலே இருக்கக்கூடாது, எச்சரிக்கை செய்யலாம். மேலும் ஒரு வரையறை இந்த உடலுக்கு உண்டு. அந்த வரையறையை தாண்டி மேலும் உன்னை திருத்தி கொள்ளவில்லை என்றால் இது இந்த நிலைக்கு செல்லும் என்ற எச்சரிக்கையை வழங்கலாம். அச்சுறுத்தல் செய்யவே கூடாது. அச்சுறுத்தல் என்பது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை தனக்கு அடிமையாக வைத்துக் கொள்வதற்காக கையாளக்கூடிய ஒரு உக்தி. அதை மருத்துவத்தில் யாருமே செய்யக்கூடாது. அதே போல தெரியவில்லை என்றால் தெரியாது என்று ஒத்துக்கொள்வது தான் இயல்பு. தன்னை நாடி வந்துட்டாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு நிலையில இருந்து தெரியாதுன்னு சொன்னால் நம்மளையே நம்பணும், என்னையே நம்பணும். என்னிடம் வருபவர்கள் சொல்கிறது தான், உங்களை நம்பி வந்துட்டோம், என்னை நம்பாதீங்க. நான் யார்? நான் உங்களுக்கு உறவு தான், என்னை நாடி வந்திருக்கீங்க, நான் வழிகாட்டுதலில் வழங்குறேன். நீங்கள் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி உங்களை நீங்களே குணப்படுத்தி கொள்ளுங்க. உங்களை நம்புங்க, உங்களை நம்புங்கள், நீங்கள் உங்களை நம்புங்கள், என்னையே நம்பணும். நான் என்ன, என்கிட்ட ஏதாவது சக்தி இருக்கா? என்கிட்ட ஒரு சக்தியும் கிடையாது. நான் சாதாரண உங்களை போன்ற ஒரு மனிதர். உடலை பற்றியான ஒரு புரிதல் உண்டு. அந்த புரிதலை தான் நான் உங்களுக்கும் வழங்குறேன். அந்த புரிதலிலிருந்து உங்கள் உடலை நீங்கள் புரிந்து உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் என்றுமே எப்பொழுதுமே மருத்துவம் என்பது என்ன? ஒரு வழிகாட்டுதலில் வழங்குகிறோம், அவர்களை உணர செய்கிறோம், அவர்கள் அதில் உணர்ந்து புரிந்து அவர்களை தன்னை சீர்படுத்தி கொள்ளும்போது அவர்கள் வந்ததையும் குணப்படுத்தி கொள்வார்கள், வராமலையும் பார்த்து கொள்வார்கள். தன்னோடு வாழ்கின்ற தன்னுடைய அன்பானவர்களையும், தன்னுடைய மனைவியோ குழந்தையோ கணவரோ பிள்ளைகளையும் உறவுகளையும் இந்த வழிகாட்டுதல்களை கற்றுக்கொண்டு அவர்களையும் மேன்மைப்படுத்துவார்கள். இதான மருத்துவம். இதன் பேர் தான் மருத்துவம். இப்படி வளர வேண்டும் மருத்துவக்கலை. இப்படி தான் நமது முன்னோர்களும் சித்தர் பெருமக்களும் ரிஷிகளும் இறையியலாளர்களும் நமக்கு வழங்கி சென்றார்கள். அவர்கள் எதையுமே ரகசியமாக வைக்கலையே. இன்னைக்கு ஊரெல்லாம் பரப்பப்படுது என்ன? சித்தர்களின் ரகசிய மருந்து. ஏன் ரகசியமா வச்சாங்க? ரகசியமா அவங்க வைக்கவே இல்லை. அது உங்களுக்கு புரியல, புரியாதனால நீங்க ரகசியம் சொல்லிக்கிறீங்க.
மனித குலம் மேம்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு நம்மோடு வாழ்ந்த இறையலாளர்களும் சித்தர் பெருமக்களுடைய அவர்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுமே எல்லா உயிர்களும் மேம்பட வேண்டும் என்ற ஒரு நிலையில வாழ்ந்தவர்கள் தானே அவருங்க. திருக்குறளே வள்ளுவர் யான் பெற்ற இன்பம் பெறட்டும் இவ்வையகம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், இப்படிலாம் எந்த சிந்தனையிலிருந்து எழும்? இறை சிந்தனை தானே இது. இறையின் பண்பில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். இப்ப அவர்களுக்கு உடல் தான் இல்லை, ஒளிரூபமா நம்மளோட தான் இருக்காங்க. நமக்கு வரக்கூடிய சிந்தனைகள் வழங்குவது அவர்களுடைய சிந்தனை தான். காட்டில் அனைத்து சிந்தனையும் உண்டு, நீ எதற்கு நீ பக்குவப்படுகிறாயோ அந்த சிந்தனை உனக்குள் வரும், உன்னை மேம்படுத்தும். இதை விட்டுட்டு சும்மா ரகசியம் அது இதுன்னு சொல்லி அதுக்கேற்ற கட்டணங்களை வாங்கி கொண்டு அதிக கட்டணங்களை வசூலித்து இந்த ரகசிய முறைகளை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல மகா பாவம். அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இதன் பேர் தான் பாவம். தவறான வழிகாட்டுதல், அச்சுறுத்தல் மூலியமாக அடிமைப்படுத்துதல், இதெல்லாம் மகா பாவம். எந்த உயிரினமும் செய்யாத ஒரு பாவம். இன்று அதை இந்த மருத்துவத்துறை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு நிலைக்கு படைப்பு இப்பொழுது மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறது. நிறைய மனிதர்கள் அதிலிருந்து விலகி தங்களை சீர்படுத்தி கொள்ளவும் சரி செய்து கொள்ளவும் இயற்கை வழியாக மாற்றமடைந்து அதை நாடி செல்வதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலை மாறும். அந்த வகையில் நம்ம வழி நடத்துறது தான் இந்த இணைய வழி ஆலோசனை. இந்த இணைய வழி ஆலோசனையை நம்ம எவ்வளோ பேர் கேட்டுக்கொண்டதற்கு பிறகுதான் இதை நம்ம செயல்படுத்தணும். ஏன், ஒரு வயசு பிள்ளை வயசுக்கு வந்த ஒரு பிள்ளை தன்னுடைய மாதவிடாய் சுழற்சி தள்ளி போகுது அப்படின்னு உடனே சீர்நிலையா இல்லை, ஒரு சில மாதங்கள் ஆகலை அப்படின்னா அதற்கு அந்த பிள்ளையோடைய வாழ்வியல் ஒழுங்குகள் சரியா இருக்காது, உணவு ஒழுங்குகள் சரியா இல்லாமல் இருக்கும். அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலை இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட இல்லை. ஏன்னா இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் நிறைய இந்த சமூக வலைத்தளங்கள்லேயே சோசியல் மீடியாவிலேயே கட்டுண்டு கிடக்கிறாங்க, கருவிகளோடையே எப்போ இருக்காங்க. அப்போ தன்னிலை உணராத ஒரு நிலையில தான் இன்னைக்கு உள்ள பிள்ளைகளும், பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களே, வயதான பெரியவர்களே இன்னைக்கு அதில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க. யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தகவல் குப்பைகளையா சேகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி உள்ள பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடிய பெரியவர்களே இந்த நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு எப்படி வழிகாட்டுதல் வழங்குவாங்க? அப்போ அவங்க நாடி செல்றது மருத்துவத்துறை. அங்கு போன உடனே அவர்களுக்கு பரிசோதனை, கருவிகள் மூலியமாக பரிசோதனை பண்ண சொல்றாங்க. எத்தனை முறை பரிசோதனை, அதனுடைய கதிரியக்க வீச்சுகள்லாம் எத்தனை பாதிப்புகளை உண்டு பண்ணும். மரபில் வாழும்போது இத்தனை கருவிகள் இருந்ததா? எவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகம் இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் அல்ட்ரா ஸ்கேன், அதில் தெரியும்னா சிடி ஸ்கேன், அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன், எத்தனை ஸ்கேன், இவ்வளவு உபகரணங்களை வைத்து சோதனை பண்ணி கையில் வந்தாலும் அதற்கு தீர்வு வழங்கப்படுதா? உடனே அந்த நீர்க்கட்டிகளுக்கு லேப்ராஸ்கோபி. ஏன் அது தன்னால் உடல் சரி பண்ணாதா? எவ்வளவு பேர் நம்முடைய ஆராயோக மையத்தின் மூலிமா வழங்கப்பட்ட பண உணவு திட்டம், இதை கடைப்பிடிச்சே எவ்வளோ பேர் சரியானாங்க, இன்னும் சரியாயிட்டே இருக்காங்க. பிசிஓடின்ற ஒரு சாதாரண ஒரு நிலை, கருமுட்டையை சுற்றி நீர் கோர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சீர்நிலைக்கேடு. இதுக்கு காரணம் என்ன? தன்னிலை உணராது, தான் மேல் தன் கவனமே இல்லாத ஒரு நிலை. அப்போ இந்த தைராய்டு சுரப்பின்றிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு திரவம் ஜனன உறுப்பு மண்டலத்துக்கு சீர்நிலைக்கு போகாது. அப்போ அந்த கருமுட்டைகளை சுற்றி நீர் கோர், அதுக்கு நீர் கட்டி. இது நீங்கள் ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் ஸ்கேன் எடுத்து மருத்துவர்கிட்ட போகும்போது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே அந்த ஓவரி யூட்ரஸ் எல்லாம் படம் போட்டு அதில் முட்டையாக நீர்க்கட்டிகள் இருக்கிற மாதிரி படம் போட்டு கையில் கொடுத்துட்டா
இந்த பிள்ளைகள் அதை பார்த்த உடனே இது ஆழமா மனசுல பதியுது. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலை இது. ஆழமா மனசுல பதியும். இது பதிந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த காட்சியை அவங்களால மனசுலேருந்து அழிக்கவே முடியாது. தன்னோட தோழிகள்கிட்டையும், பார்க்குறவங்கள்ட்டையும், உறவுகள்ட்டையும் எனக்கு நீர் கட்டியிருக்கு, அதனால தான் பீரியட்ஸ் இதை திரும்ப 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 தனக்குள் உறுதிப்படுத்தி கொள்ளக்குள்ள அது ரொம்ப ஆழமா பதிவாகும். எதை நினைக்கிறோமோ அது நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எப்படி இதில் வழிகாட்டுறோம்? இந்த மாதிரி பீரியட் அது ஒன்றும் இல்லை. அது உடலின் அறிவு. தேவைப்படும் போது அது சரி பண்ணும், தேவையில்லாத போது நிறுத்திக்கும். நீ என்ன தவறு பண்ண? ஏன் இப்போ தேவைப்படலை? காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற? காலையில் தினமும் தலை குளிக்கிறியா? மாதவிடாய் காலத்தில் குளிக்காமல் இருக்கியா? உடற்பயிற்சிகளை ஏதாவது செய்கிறியா? உணவுகளை ஒழுங்காக சாப்பிட்றியா? இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு இந்த அசைவ உணவுகள், இந்த பொரித்த பண்ணைக்கோழிகள், சிக்கன், இது எவ்வளவு சாப்பிட்றாங்க? இந்த பண்ணைக்கோழிகள் ஆணா பெண்ணா? ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அது சேவல் இல்லாமலே முட்டை போடும். முட்டை போட்டால் அடையும் காக்காது. அது ஒரு பெண் சார்ந்த உயிரினமே அல்ல, ஆணும் அல்ல. அதை சாப்பிட்ற பிள்ளைகள்லாம் இன்னைக்கு அப்படிதான் ஆயிட்டு வராங்க. இப்படி உணவுலேருந்தும் பிறந்து பொரித்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட். அப்போ நம்ம இணைய வழி ஆலோசனை இப்படி இந்த பயந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீர்க்கட்டிகள் இருக்குன்னு அது மனதிலேயே ஒரு அழுத்தம் வந்துடும். அதே போல் கர்ப்பப்பை கட்டிகள், கர்ப்பப்பையே எடுக்கணும். இப்படி தானே உங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படுது மருத்துவத்துறையில். அதெல்லாம் எவ்வளோ எளிமையாக சாதாரணமாக குணமாகறாங்க. நேர்லேயே பார்க்கலையே. இதை நம்ம சொல்கிறோம். இப்படி அச்சுறுத்தலில் இருக்கவங்க நேரடியாக வந்தவங்க நம்ம ஆரோக்கிய மையத்துக்கு நேரடியாக வந்து இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி நலமடைந்தவர்கள், அவர்களுடைய உறவுகள் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கோ வெளியூரில் இருக்கிறவங்களுக்கோ அவங்க சொல்லும்போது எனக்கு இந்த தொந்தரவு இருந்தது, எதுவுமே பண்ணலை, எந்த மாத்திரையும் இல்லை, மருந்தும் இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, அது எப்படி எந்த மருந்தும் மாத்திரையும் இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் சரியாக போகும்? அவங்களையும் இவங்க சொல்கிறாங்க, இதான் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் போய் திரும்பவும் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். ஏன்னா அதில் தான் உறுதிப்படுத்திக்கிறாங்க அவங்க. அதையும் நான் பண்ண வேண்டாம்னு தான் சொல்கிறேன். உடலில் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டால் கூட அது நமக்கு தெரியும். அப்படி வாழணும். இந்த உடலை உணர்ந்து அப்படி வாழணும். இவ்வளோ பெரிய கட்டி வர வரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்ன வாழ்க்கையை வாழ்றீங்க? உங்கள் உடம்பையே உணராமல் என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? அப்படி என்ன சம்பாரித்து குவிச்சு கோடீஸ்வரன் ஆயிட்டீங்களா? அப்படி கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப சும்மா தான் அதிக நேரம் இருக்காங்க. ஒப்பீடுகள்லையும் பெருமையிலையும் பொறாமையிலையும் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு தன் உடலில் ஏற்படக்கூடிய சிறு நிலை மாற்றத்தை கூட உணராத வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? இதெல்லாம் வாழ்க்கையே இல்லை நீங்கள் வாழ்றது. இப்படி அவர்கள் பரிந்துரைக்கும் போது அவர்கள் கேட்குறாங்க, அவங்க பயந்து போயிருக்காங்க. வெளிநாடு நண்பர்கள் எவ்வளோ பேர் நமக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இவங்க ரெஃபர் பண்ணாங்க, இவங்க சொன்னாங்க சொல்லி இந்த ஆன்சைட்டின்ற ஒரு அதீதமான அச்ச உணர்வு, நெஞ்சு எரிச்சல், ஃபேட்டி லிவர், புற்றுநோயில் குணமானவங்க எத்தனை பேர்? எந்த விதமான மருந்தும் இல்லாமல், மருத்துவமும் இல்லாமல் எவ்வளோ பேர் குணமானாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி தான் இதை நம்ம துவங்கணும். இது ஒரு 2 ஆண்டுகளாக நடக்குது. இது துவங்கினது அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு இது பண்ணி நம்ம துவங்கினதும் இப்போ நல்லபடியாக செயல்படுது. அவர்களுக்கும் அந்த அச்சம், எதுக்கும் பயப்படக்கூடாது. அதுக்கு தான் முதல்ல துவங்கப்பட்டது. வலைத்தளங்களில் போய் பார்க்காதீங்க. ஆரோக்கிய யோக மையத்தில் நம்ம வெளியிலேயே ஒரு பலகையில் நம்ம ஒட்டியிருக்கிறது என்ன, இணையதளங்களுக்கு போய் பார்க்காதீங்கன்றது தான் இதுவே வார்த்தையாக நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல அச்சப்படாது. கண்ணை மூடி அமர்ந்து உள்ளுக்குள்ளே நீங்களே உங்களுக்குள்ள கேள்வியை கேளுங்க. ஏன், எதனால், எதற்காக இது ஏற்பட்டது? அதைத்தானே நம்ம சொல்கிறோம். இப்படி துவங்கப்பட்டு தான் நம்ம இதை செயல்படுத்திட்டு வரோம். இதில் முதல்ல இந்த வீடியோ காலில் நம்ம ஆலோசனை வழங்கி அதன் பிறகு ஒரு புரோட்டோக்கால் அவங்களுக்குன்னு ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு உடலுக்குமே அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றபடி அவர்களுடைய உடல்
சீர்நிலைகேடுகள் இருக்கும். அதன்படி அவர்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்கள் வடிவமைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு பிடிஎஃப்பை நம்ம முதல்ல வழங்குகிறோம். அதன் பிறகு அதுக்கு கட்டணங்கள் செலுத்தி ஒவ்வொரு முறையாக நம்ம உடல் கழிவு நீக்கம், விரத முறைகள், வாழ்வியல் ஒழுங்குகள், உடற்பயிற்சி, யோக பயிற்சி மிக அடிப்படை. அதோடு உணவு முறை, ஒவ்வொரு காலகட்டத்திலும் உள்ள உணவு முறைகளை நம்ம வழங்குகிறோம். 6 பட உணவு திட்டம், 6 மினி பட உணவு திட்டம், 14 நாட்கள் பட உணவு திட்டம், 28 நாட்கள் கொண்ட சூரிய உணவு முறை திட்டம், அதன் பிறகு 6 பிஹெச் டயட் 30 நாட்கள் பயணிக்கக்கூடிய குழு, அதன் பிறகு வாத சீர்மை உணவு முறை திட்டம் 30 நாட்கள், அதன் பிறகு 6 மரபு வாழ்வியல், அதன் பிறகு சர்க்கரைக்கு சவால், அப்புறம் குழந்தைகளுக்கு உண்டான 6 குட்டீஸ் டயட் என்ற இந்த முறைகளும், அதோடு இந்த கர்ப்பம் அடைந்த பெண்கள் இந்த கர்ப்ப காலத்தில் அவங்க எப்படிலாம் பயணிக்கணும் என்ற வழிகாட்டுதலும் நம்ம வழங்குகிறோம். இந்த கர்ப்பகால வழிகாட்டுதலை தனிப்பதிவாக நம்ம வழங்கியிருக்கோம். தனி குழு, அது தனி குழுவாக கர்ப்பம் அடைந்த பெண் கரு உருவான நாளிலிருந்து கரு வெளியேறும் காலம் வரை பயணிக்கக்கூடிய வாழ்வியல், உணவியல், அவர்களுக்கு உண்டான உடற்பயிற்சி, அவளுக்கு உண்டான ஆலோசனை. ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய சுற்றி அச்சுறுத்தல்கள் தான் அவங்களை சுற்றி வரும். சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க அத்தனை பேரும் மருத்துவர்களாக மாறிடுவாங்க. அதை பண்ணாத, இதை பண்ணாத, எதை பண்ணணும் அதை சொல்லுங்களேன். அது தெரியாது. ஆனால் இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், ஒரு ஆறுதலான அழகான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லவே தெரியாதா? ஏன்னா அச்சுறுத்தல் செய்யக்கூடிய நபரை தான் திரும்ப திரும்ப நாடுவோம். அதுதான் மத குருமார்களுடைய அடிப்படை யுக்தியும். அதுதான் இந்த மத சாமியார்கள் இவங்கெல்லாம் பண்ணுறது என்ன, உங்களை பாவியாக்கணும், உங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கணும். அப்போ தான் நீங்கள் அவங்க பின்னாடியே சுற்றுவீங்க. இது விமோசனம் என்ன, நான் என்ன பரிகாரம் பண்ணணும், அவங்களுக்கு அடிமையாக வச்சுப்பாங்க உங்களை. இது ஒரு பெரிய யுக்தி. மருத்துவமனைகளும் இன்றைக்கி அதை தான் பண்ணுது, மருத்துவத்துறையும் இன்றைக்கி அதை தான் பண்ணுது, கல்வி நிறுவனங்களும் அதை தான் பண்ணுது, அரசியலும் ஊடகங்களும் அதை தான் பண்ணுது. இதெல்லாம் நீங்கள் புரிந்து உணர்ந்து என்றும் நலமும் பலமும் பெற வேண்டும், வாழும் வாழ்க்கையை நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து பிறவியில்லா பெருநிலை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தில் துவங்கப்பட்டது தான் இந்த இணைய வழி ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் பின்பற்றுதல் என்ற ஒரு செயல்முறை திட்டம். ஆரா யோக மையத்தின் செயல்முறை திட்டம் இது. வாழ்த்துக்கள். நன்றி மேகா. நல்ல இந்த கேள்வியை கேட்டு இதன் மூலியமாக உலக மக்கள் அனைவருக்கும் இது சென்று சேர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மேம்பாட்டில் இந்த கேள்வியை கேட்ட உங்களுக்கும் நன்றிகள். நலம் பெறுவோம், பலம் பெறுவோம்.